நமசிவாயா. மீனம் ராசி. மீனம் ராசி காலபுருஷனின் 12வது ராசி. ஜனவரி மாத பலன்களை பார்க்கலாம். மீன ராசியின் அதிபதி குரு பகவான். அவர் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வக்ரக நிலையில் உள்ளார். பணக்காரகன் செவ்வாய் பகவானும் 2ஆம் இடத்து செவ்வாய் பகவானும் 5ஆம் இடத்தில் நீச வக்ரகதியில் அமர்ந்துள்ளார். இந்த அமைப்பின்படி விரைச்சனி முடிவில் இருந்து மார்ச் மாதம் முதல் ஜென்ம சனி துவக்கத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் செயல்பாட்டில் நிதானமும் கோபப்படாமலும் அவசர முடிவு எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். ராசியில் இருள் கிரகம் அமர்ந்து மிகுந்த மனக்குழப்பத்தையும் வேதனையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் குடும்பத்திலும் கணவர் அல்லது மனைவி வகையில் அசிங்கம் அவமானங்களை சந்தித்து கொண்டே இருப்பீர்கள். இந்நிலை ராகு பயிற்சி வரை நீடித்தாலும் கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் ஏதோ குடும்பத்தையும் மனைவியிடம் சச்சரவுகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இழுத்து கொண்டு வருகிறீர்கள் குடும்பத்தை. ராசிக்கு 2க்கும் 9க்கும் உரிய செவ்வாய் நீசமாக இருப்பதால் வருமானத்திலும் சிக்கல் ஏற்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஆனால் சனி சுக்கிரன் போகஸ்தானத்தில் வலுவாக இருப்பதால் உங்களுக்கு வேண்டிய சுகபோகங்களும் செலவுக்கு தாராளமான பணமும் உங்களிடம் புரளும். கர்மக்காரகன் 10ஆம் அதிபதி உங்கள் ராசி அதிபதியாகவே அமர்ந்து அவர் 3ஆம் இடத்தில் வக்ரகதியில் உள்ளதால் முயற்சி எடுப்பீர்கள். இம்மாதம் இறுதியில் நிறைவேறும். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் புதன் சூரியன் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சஞ்சரிக்க உள்ளதால் 5ஆம் தேதிக்கு பிறகு சஞ்சரிக்க இருப்பதால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க நேரும். கிடைக்கின்ற வேலையை பிடித்து கொள்ளவும். சனி பகவான் 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் 2வது வீட்டை பார்ப்பதாலும் வீணான வெளி வட்டாரத்திலிருந்து வருபவர் மூலம் வீணான பிரச்சனையும் குடும்பத்தில் சச்சரவுகளும் நிகழும். ஆகையினால் மிகவும் ஜாக்கிரதையாக செயல்படவும். எந்த தொழிலும் முதலீடும் வேலையும் அற்ற நிலையே உள்ளது. எந்த தொழிலும் முதலீடு செய்வதையும் இப்போது வேண்டாம். பூர்வீக சொத்து, நிலம், பூமி வகையிலும் சகோதரர் வகையிலும் பிரச்சனை எழ வாய்ப்புள்ளது. இரத்த அழுத்தம், மன அழுத்தம், இனம் புரியா பயம், ஒரு படபடப்பு, செயல்படும் திறனில் சோம்பேறித்தனம் ஆகியவை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வாகனங்களில் செல்லும்போது மிக கவனம் தேவை. மார்ச்சுக்கு பிறகு புதிய தொழில் தொடங்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் தடை ஏற்படும். இல்லையேல் மதிப்பெண் குறையும். கவனம் தேவை. திருமண வயதை ஒத்தவர்களுக்கு மார்ச்சுக்கு பிறகு திருமணம் அனுகூலமாகும். குழந்தை இல்லாத பிரச்சனை உள்ளவர்களுக்கு குருப்பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல செய்தி கிடைக்கும். மற்றபடி மீனம் மெல்ல நீந்தவும். ஜனவரி 10. மற்றபடி இம்மாதத்தின் முக்கிய நாட்களாக ஜனவரி 10 மார்கழி 26ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜனவரி 14 தை மாதம் 1ஆம் தேதி தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை நடைபெற இருக்கிறது. ஜனவரி 15 தை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை மாட்டுப் பொங்கல் நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஜனவரி 26ஆம் தேதி தை மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை தை அமாவாசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் நம்மோடு இருந்த மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களது ஆசிகளை பெற்று எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளின் ஆசியும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். நன்றி. நமசிவாயா.